ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூலோவியம் ஆரி டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து சிம்பிள் ஆரி நெக் டிசைன் டுட்டோரியல் தான் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நெக் லைனில் வந்து நம்ம 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். சரியில் A1 மம்தா சரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரிஷோ பிராண்டு சுகர் பீட்ஸில் வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃப் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இது கம்ப்ளீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜர்தூசியில் ஸ்டெம் ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படி கொடுக்கறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டில் வந்து ஜர்தூசி லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சென்டர்லேருந்து த்ரெட்டை வெளில எடுக்கணும். எடுத்துட்டு லாக் ஸ்டிச் போட்டு திருப்பியும் ஜர்தூசி லோட் பண்ணிடுங்க. லோட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு அப்புறம் லாக் ஸ்டிச்சு. திருப்பி நம்ம எடுக்கிறது சென்டர்லேருந்து தான் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்டெம் ஸ்டிச்சில் வந்து அந்த எம்போஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சென்டர்லேருந்து எடுங்க, நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஜர்தூசியை நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவன் சைஸில் கட் பண்ணிக்கோங்க, பிசுறு இல்லாமல். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நெக்லைனில் இந்த ஜர்தூசி ஸ்டெம் ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டெம் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்லைனில் பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து நான் 1 இன்ச் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த 1 இன்ச்சுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ரேண்டமாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம சின்ன குந்தன் எல்லோ கலர் குந்தன் நான் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். அது நம்ம காஞ்ச பிறகு நம்ம ஒர்க் பண்ணலாம். அந்த 1 இன்ச்சுக்குள்ளே நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணோம்ல, அந்த 1 இன்ச்சுக்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோம். சிம்பிளான டிசைன் தான், ஆனால் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம இட்லி மோத்தி பீட்ஸ் இருக்குல்ல, ஃப்ளாட்டாக இருக்கும். ரவுண்ட் பீட்லேயே வந்து உங்களுக்கு ஒன் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், இன்னொன்று சைடு வந்து உங்களுக்கு ரவுண்ட் பீட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த பீடை வந்து நம்பர் 4ம் நம்பர் 3யும் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சுட்டு அதை சுற்றி நம்ம ப்ரிஷோ பிராண்டில் சுகர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம ஒட்டினோம்ல, அதெல்லாம் ட்ரை ஆன பிறகு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக இருக்கும், உங்களுக்கு மூவ் ஆகாது. ஸ்டோன்ஸும் குந்தன்ஸும் உங்களுக்கு ஒர்க் பண்ண வசதியாக இருக்கும். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சுகர் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி ரவுண்டெல்லாம் சுற்றி ஒர்க் பண்ணுறீங்கன்னா 1 2 மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். 3 4லாம் வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. கிளாத்தை வந்து ஃப்ரேம்லேருந்து கழட்டின பிறகு உங்களுக்கு லூஸாகிடும். சுகர் பீட்ஸ் எல்லாம் லூஸாக எம்போஸ்டாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 1 பீட் 2 பீட்னு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரிஷோ பிராண்டில் வந்து எல்லா பீட்ஸும் வந்து ஈவன் சைஸாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணவும் வசதியாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு ப்ரிஷோ. இப்போ நம்ம நாட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி நம்ம ரேண்டமாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இதை அரேஞ்ச் பண்ணுறத நல்லா ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணுங்கள், நீட்டாக லுக் வரும். நெக்ஸ்ட்டும் அதே ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளாட்டாக இட்லி மோத்தி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதே மாதிரி நெக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குந்தன் எல்லோ கலர் குந்தன் ஒட்டினோம்ல, அதில் வந்து நம்ம எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் வந்து நம்பர் 14 நீடில் யூஸ் பண்ணுறேன். அதை சுற்றி வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்ட்டு. நீடில் நம்பர் 14 நீடில் யூஸ் பண்ணுறேன், துலிப் பிராண்டில்.
எண்ட் நாட் வந்து நீங்கள் போடும்போது 2 த்ரெட்டையும் கரெக்டாக ஹோல்ட் பண்ணி போடுறோமான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம எல்லா குந்தன் ஒட்டினோம்ல அது ஃபுல்லாக வந்து நம்ம சில்க் த்ரெட்டால் வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து அவுட்டர் லைனாக ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் லுக் எப்படி இருக்குன்னு. தெரியுதா நம்ம 2 செயின் ஸ்டிச்சும் 2 ஸ்டாண்ட்ஸும் இருக்கா நம்ம சில்க் த்ரெட்டில் நாட் போடும்போது அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நாட் போடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். சிம்பிள் ஒர்க் தான், பட் ஆனால் நல்லா கிராண்டாக இருக்கும். ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புட்டாஸ்க்கு வந்து எல்லோ கலரில் திலகம் ஷேப் குந்தன் வந்து ஒட்டியிருக்கோம். அதை சுற்றி ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து ஐ ஷேப்பில் வந்து குந்தன் வந்து ஒட்டியிருக்கோம். ஒட்டி அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஷேப் குந்தனை ஒட்டி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணணும் ப்ளவுஸ்லாம் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.